Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ் வாழைக்காய் 2 எடுத்துர்க்கேன். இப்போ தோல் எல்லாம் சீவிக்கலாம். இப்போ 2 வாழைக்காயிலயும் நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு இந்த அடியில இருக்கும் பாருங்க. இதையும் மேலே காம்பு இருக்கும் இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணிட்டேன். அப்பதான் வந்து அந்த ஸ்லைஸ் போடுறதுக்கு கரெக்டா வரும். இப்போ இதுல வந்து பஜ்ஜி போட சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காயெல்லாம் இந்த சிப்ஸ் சீவறதுல வந்து இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன். நீங்க ரவுண்டா வேணும்னாலும் இப்படியே ரவுண்டா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த 2 மீடியம் சைஸ் வாழைக்காய்க்கு 1 கப் கடலை மாவு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அப்புறம் சோம்பு பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், நல்ல வாசமாக இருக்கும். அப்புறம் பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் சமையல் சோடா, அது வந்து குக்கிங் சோடான்னு விற்கிது இல்லையா, 1 சிட்டிகை. இந்த பாருங்க 1 பிஞ்சு தான் போடுறேன், ரொம்ப போடக்கூடாது, அப்புறம் ரொம்ப மொறுன்னு வந்துடும். 1 சிட்டிகை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திக்காக கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். சோம்பு பவுடர் இல்லாதவங்க இடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பை வந்து நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கலாம். கேரளானாலே பஜ்ஜி ஸ்பெஷல் இல்லையா, அவங்க பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ மாவு கரைச்சாச்சு. இது எப்படி கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறேன்னா, ஒரு ஸ்பூனை அப்படியே விட்டுட்டு எடுத்தோன்னா பாருங்கள், இந்த ஸ்பூனில் கோட் ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் நல்லா வாழைக்காயிலையும் கோட் ஆகும். பாருங்கள், நல்லா ஒட்டி இருக்கு. இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து வாழைக்காய் அப்படியே பஜ்ஜி நல்லா மாவோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஹீட் மாதிரி வரும். இப்போ பஜ்ஜி அப்படியே பாருங்கள் நல்லா ஒட்டி இருக்கு. அப்படியே ஓரத்தில் எடுத்து அப்படியே போட்டுருங்க. இதுக்கு வந்து வாழைக்காய் நீளமாக இருக்கிறதுனால அகலமான பேனாக வச்சுக்கணும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். எண்ணெய் சூடான உடனே ரொம்ப ஹீட்டான கருகி போயிடும் பஜ்ஜி, உள்ளே வேகாது. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறணும். நல்லா இப்போவே பாருங்கள் எழும்பிட்டு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் அந்த சத்தம்லாம் அடங்கிருச்சு. எடுத்துடலாம். இப்போ கேரளா ஸ்டைல் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் வாழைக்காய் பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக புசுன்னு வந்திருக்கு. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த மீடியம் சைஸ் வாழைக்காயை வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த சைஸில் வரும். ரொம்ப பெருசாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப நீளமாக வரும். அதை 2 ஹாஃபாக கூட கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பஜ்ஜி போட்டுக்கலாம். இதை வந்து கார சட்னியோட சர்வ் பண்ணலாம், இல்லை தேங்காய் சட்னி இருந்தாலும் அதோட சர்வ் பண்ணலாம், இல்லை சும்மா கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.